சரி, திரு மணிகண்டன் சார், எட்ஜ் திமுகவுக்கு தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. பிரியன் சார் விஷயத்தை குறிப்பிட்டாரு, திமுகவுக்கு சிறுபான்மை வாக்குகள் குறையுது, ஆனால் அது அதிமுகவுக்கு போல தாவேகாவுக்கு போயிருக்கு. 12 ஆரம்பிச்சவங்க இப்போ 10 ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ அதிமுக ஒரு பக்கம் வாக்கு வங்கியை தம் பக்கம் ஈர்க்கல, பாஜகவுடைய வாக்கு சதவீதம் 3.5 விழுக்காடு வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்குன்றாரு. தேவப்பிரியன், நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த தாவேகாவுக்கு 1 கோடி பேரா 1.5 கோடி பேர் இருக்காங்களா அப்படின்னு இப்ப விவாதம் வந்தப்ப என்னோட நினைவு சரியா இருந்தா ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ஜெகதீஸ்வரன் தாவேகாவுல கட்சியில் இருந்தார். அப்ப அவரே சொல்லியிருக்காரு 1 கோடி உறுப்பினர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவரே இதை நிறைய டிவில சொல்லியிருக்கிறார். எடுத்துக்கிறதா இப்ப சொல்றதை எடுத்துக்கிறதா அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. 2வது, திருச்சபையில நிறைய இடத்துல மதச்சார்பற்ற கூட்டணிக்கு வாக்களிப்போம்னு பாதிரிமார்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பயே முதல் முறையா தமிழகத்துல அதுக்கு எதிர்ப்பு ஏற்பட்டு இல்ல திருப்பலி நடத்துறதோட நின்னுக்குங்க, நாங்க யாருக்கு ஓட்டு போடணும்னா இனிமேல் இன்ஃபுளுன்ஸ் பண்ணாதீங்கன்னு பெரிய அளவுல எதிர்ப்பு வந்தது. அப்படிங்கிறது அவருக்கு ஜெகதீஸ்வரனுக்கு எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியலைங்க. மோடி இப்படிதாங்க பார்த்தார் முஸ்லிம்கள். சார் இருங்க சார், நீங்க பேசுறப்ப நான் அமைதியா இருக்கல, கொஞ்சம் இருங்க. அனுமதி தரல, நீ கருத்து நிறைவு பண்ணுங்க மணிகண்டன். இல்ல மணிகண்டன் சார், நீங்க கருத்து நிறைவு பண்ணுங்க. அவர் நான் நேரம் தரல, அவருக்கு நான் வாய்ப்பு தரேன், நீங்க கருத்து நிறைவு பண்ணுங்க. போட மாட்டேங்கிறாங்களா, என்ன பண்ணலாம்? சரி, பாயிண்ட் டேக்கன். அது அவர் கிளாரிஃபை பண்ணிட்டாரு. சரி, இல்ல இல்ல சரி, அவர் கிளாரிஃபை பண்ணிட்டாரு. மணிகண்டன் நீங்க தொடருங்க. அவர் 1 கோடி பேர் நான் சொல்லல, 40 லட்சம் தான் சொல்லியிருக்கேன் அப்படின்றாரு. சரி சரி சரி, பாயிண்ட் டேக்கன். ரெண்டு பேருமே லைவ்ல இருக்கீங்க, நேரம் பற்றாக்குறை. ஏத்துக்கிட்டு விட்டுருங்க. முஸ்லிம் ஆண்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. மோடி யோசிச்சு பார்த்துட்டு தான் முத்தலாக் தடை சட்டம்னு ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்தாரு. அப்ப என்னாச்சு, வடநாட்டுல அந்த முத்தலாக் தடை சட்டம் வந்ததுக்கு அப்புறம் முஸ்லிம் பெண்களுடைய வாக்கு நிறைய பாஜகவுக்கு போயிருக்குது. அந்த மாதிரி தான் விஜய் பாத்தீங்க அப்படின்னா பெருநாள் இன்னைக்கு விரதம் இருந்து அவங்களோட போனார். அப்ப எப்படி முஸ்லிம் வாக்குகள் முஸ்லிம் பெண்கள் வாக்குகள் வராதுன்னு அத்தாரிட்டேட்டிவா இவங்க சொல்ல முடியும்னு எனக்கு புரியலைங்க. வாக்கு சதவீதத்தை பாருங்க, கொங்கு மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் அதிமுக எங்க பலமா இருக்குதோ அங்க வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்குது. சென்னை மண்டலம் புரட்சி தலைவர் காலத்திலேயே அதிமுகவுக்கு வீக்கு, அங்க பாத்தீங்கன்னா விஜய் அதிகமா பெனட்ரேட் பண்ணுவார் அப்படின்னு திமுகவுக்கு ஆதரவா பேசுறவங்களே சொல்றாங்க. அப்ப இவர் பெனட்ரேட் பண்றப்ப அதிமுகவுக்கு சில தொகுதிகள் அங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. காங்கிரஸ் எந்தெந்த மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் அதிகமா இருக்குதோ, காங்கிரஸ் பலமா இருக்கிற தென் மாவட்டங்கள் தான் ஒட்டுமொத்தமா வாக்கு சதவீதம் மிக மிக குறைவா இருக்குது. இது சொல்ற செய்தி என்னங்க, பெண்களுக்காக நாங்க இத்தனை நலத்திட்டம் கொண்டு வந்தோம், பஸ் கொடுத்தோம், உரிமை தொகை கொடுத்தோம், 5000 ரூபாய் கொடுத்தோம், 8000 ரூபாய் கொடுத்தோம், கூப்பன் கொடுத்தோம்னா பீகார்ல 10,000 ரூபாய் பெண்களுக்கு மோடி போட்ட உடனே ஏறத்தாழ 8 to 9% பெண்கள் வாக்கு ஆண்களை விட அதிகமா அங்க போலாச்சு. ஒருவேளை அந்த மாதிரி ஆயிருந்தது அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க சொல்றதை நாம ஏத்துக்கலாம். அப்ப அது இப்பவும் பெண்கள் வாக்கு அதிகமா தானே பதிவாயிருக்கு. அப்ப ஆளும் அரசு மீண்டும் ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாங்க. அப்ப அதுக்கு காரணம் பெண்கள் வாக்குன்னா இப்பவும் பெண்கள் வாக்கு அதிகமா பதிவாயிருக்கு. ஆளும் அரசு தொடருமா? அதான் நான் சொல்றேன், 1 கோடி உரிமை இல்லாத பெண்கள் வெளியே நிக்கிறாங்கல்ல, 1.25 கோடி மட்டும் தான் உரிமை படைத்தவர்கள் ஒரு ஐடென்டி பண்ணி அவங்களுக்கு காசு கொடுத்தீங்களா? சார், பீகார்லயும் அனைத்து பெண்களுக்கும் தரல சார். ஐயா, நல்லா தயவு செஞ்சு போய் பாருங்க, அனைத்து பெண்களுக்கு கொடுத்தாங்க. பத்திரிகையாளர் அனைத்து நீங்க பாருங்க, நீங்க டாக் செக் பண்ணுங்க. 2 கட்டமா ரிலீஸ் பண்ணாங்க, 2 கட்டமா அமௌண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. முதற்கட்டமா 75 லட்சம் பேருக்கு, அடுத்ததா 60 லட்சம் பேருக்கு. நீங்க கிராஸ் செக் பண்ணுங்க, அனௌன்ஸ் பண்ணுது. ஆனா முதற்கட்டமா பீகாருடைய வாக்காளர்கள் எண்ணிக்கை எவ்வளவு பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது நீங்க பாருங்க. நீங்க சரி, நான் இதுக்கு மேல உங்ககிட்ட விவாதம் பண்ணல, நான் அடுத்த விஷயத்துக்கு வர்றேங்க. அப்புறம் திமுக காங்கிரஸ் உறவும்பாங்க, ஜெல்லு கோல்கேட்டு கோந்தும்பாங்கள, கடைசி வரைக்கும் ராகுல் காந்தி ஸ்டாலினோட ஒரு மேடை ஏறல. இந்தி கூட்டணி நீங்க வந்து பேசுறாரு, இவர் என்ன மதச்சார்பற்ற அந்த சார்பற்றன்னு ஒரு பேர் வச்சிருந்தாரு மரியாதைக்குரிய முதல்வர். ஆனா அவரு இந்தி கூட்டணின்னு பேசுறாரு. கடைசி நாள்ல போனா போது ஸ்டாலின் பேர் அவர் சொன்னாருங்க. திமுக விடுதலை சிறுத்தைகளுடைய உறவு எப்படி இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். விடுதலை சிறுத்தைக்கும் தேமுதிகவும் தேர்தல் காலத்துல எப்படி எல்லாம் இருந்தாங்க. கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் உடம்புல விஜயகாந்த் ஆவி பூந்துக்குச்சுன்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி தேன் செயல்கோள் எத்தனை போட்டாங்க. நிச்சயமாக வருகின்ற 4ஆம் தேதி அண்ணன் எடப் அப்படின்ட்டு இப்படி எல்லாம் உள்ள போறாங்க. ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் சார், நிச்சயமா திமுக தோல்வி அடைய போது 4ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார். அதை இன்னொரு விதத்துல சொல்றேன், 4ஆம் தேதி ஒரு கட்சியில் முன்னாள் முதல்வர் அந்தஸ்தில் ஒருவர் இருக்க மாட்டார், மற்றொரு கட்சியில் 2 முன்னாள் முதல்வர்கள் 2 முன்னாள் துணை முதல்வர்கள் இருப்பார்கள். சரி, பாயிண்ட்